Hi friends, welcome back. So நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாய்சன் ஃப்ரீ சானிடைசர். ஆமாங்க. ஸோ சானிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து அந்த சானிடைசரில் இருக்குது. நம்ம எப்படி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் சேனல். நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாய்சன் ஃப்ரீ சானிடைசர் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையானது வேப்பலை. ஸோ இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலிவேரா, அதாவது கற்றாழை. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டர்மரிக், இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறையவே இருக்குது, இது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு. இதில் அதிக விட்டமின்ஸ் இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த வேப்பிலையில் தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து போதுமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வேப்பராக கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க வேப்பிலையை கொதிக்க வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீடியமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அடுப்பில் வச்சாச்சு, அதை பாருங்கள் கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த சத்து வந்து மொத்தம் அந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ இப்படி பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்ச நேரத்தில். ஸோ ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து வச்சுருங்க. வேப்பிலையில் இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஹார்ட் டிசீஸை க்யூர் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வரவிடாது. இப்போ பாருங்களேன், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ அந்த க்ரீனிஷ் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு அந்த சத்து. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைட் மஞ்சளாக மாறிட்டுருக்கும். இதை இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடுவோம். இப்போ வாங்க நம்ம கற்றாழையை வெட்டி வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு கற்றாழையை பற்றி சொல்லணுன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறையவே இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்கின் கேருக்குலேருந்து நிறைய ப்ராடக்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு இதை கடும் சூரிய ஒளிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை இது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், உங்கள் மவுத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். உங்களுக்கு பிளட் சுகர் இருக்கா, அது கண்டிப்பாக இந்த கற்றாழை வந்து கம்மி பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேராக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் உங்கள்கிட்ட சீக்கிரமாக அண்ட விடாமல் உங்களை காப்பாற்றுது. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்து வராமல் உங்களை வந்து காப்பாற்றும் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கற்றாழையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டில் பாருங்களேன், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கற்றாழை வந்து கண்டிப்பாக அந்த பிளேஸை பிடிச்சிருக்கும். கற்றாழை இல்லாமல் எந்த ப்ராடக்ட்லையுமே ஸ்கின் கேரில் இருக்கவே இருக்காது. வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். இவ்வளோ சத்து கொண்ட இந்த கற்றாழையோட வேல்யூ நம்மளுக்கு தான் இங்கே தெரியாமல் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கற்றாழையை வந்து ஏருக்கும் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். உங்கள் முடி கொட்டுதா, ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் முடியோட க்ரோத்தும் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கற்றாழையோட ஒயிட் ஜெல்லை எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒயிட் ஜெல்லை வந்து நம்ம இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா திக்காக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்பிலை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சாறை. அதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்ச கற்றாழையில் அந்த வேப்பிலை சாறை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் அந்த கொஞ்சமாக மஞ்சத்தூளை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதையும் அதன் பிறகு அந்த எலுமிச்சை சாறையும் கலந்து நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா திக்காக கிண்டி வச்சுக்கிறீங்களோ ஸோ அவ்வளோ வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா உங்களை ஹார்ட் டிசீஸ்லேருந்து காப்பாற்றும், கேன்சர்கிட்டேருந்து காப்பாற்றும், உங்கள் உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகப்படுத்தும். இந்த ரோஸ் வாட்டர் எதுக்கு கலக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்காக தாங்க. ஸோ இதை கலக்கும்போது உங்களுக்கு அந்த கற்றாழை ஸ்மெல்லும் அந்த நீம் அதாவது வேப்பிலை ஸ்மெல்லும் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக. இது கம்பல்சரி கிடையாது, வேணா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. உங்களால் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ திக்காக இருக்கும், யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காலி பாட்டில் ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள், அதுக்குள்ளே எந்த இதுவும் ரியாக்ட் ஆகாத மாதிரி. ஸோ இதில் ஊற்றிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சானிடைசர். டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாஷ் பண்ணும்போது நல்லா ஒழுங்காக வாஷ் பண்ணுங்கள். ஃபிங்கர்ஸோட சென்டரில் அந்த நடுவில்லாம் ஒழுங்காக வாஷ் பண்ணி சுற்றி ஒழுங்காக நீட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சானிடைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கெமிக்கல் சானிடைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அந்த கெமிக்கல் சானிடைசரில். அதில் இருக்கிற வந்து கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது தவிருங்க. ஸோ இந்த நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்ட் சேனல், நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே இருக்கும், அதை அமைக்கிடுங்க. கூடவே ஆளும் அமைக்கிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே சேரும். பாய்.